வீடியோகளுக்கு மேலே வந்திருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஹரி அவர்களோட டேரக்ஷனில் நம்ம விஷாலுக்கு நடிக்கிற படம் தான் ரத்னம் திரைப்படம். இந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 26 வேர்ல்டு விட ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெய்லரில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த நம்ம பார்க்க போகிறோம். நான் தான் உங்கள் சங்கி மங்கி, உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்தா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ட்ரெய்லர், சாங் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்து ரொம்பவே ஷார்ட்டாகவே எடிட் பண்ணியிருந்தாங்க. 1 நிமிஷம் 38 செகண்ட் வரைக்கும் தான் இருந்தது. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா படத்துடைய கதைக்களம் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் சொல்லியிருக்காங்க. டிஃபரன்ஸ் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்டர் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இந்த 2 ஊருக்குள்ளேயும் நடக்கிற பிரச்சனைகள் தான் அந்த திரைப்படம். அண்ட் அடுத்த கட்டத்தில் பார்த்து 2 பஸ்ஸை பார்த்து ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தெலுங்கு ஆக்டர் ஒருத்தர் இருந்துட்டு நம்ம விஷால் அவர்களை பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறாரு. அவனுக்கு இருக்கிற எவ்வளோ கோவம் வருது, யாரா அப்படி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அதோட நம்ம விஷாலுக்கு என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா பார்த்து ரொம்ப ரக்குடான கேரக்டர் தான் வந்து நடிச்சிருக்காரு. அண்ட் அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர் அவளை பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அந்த அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு என் உயிர், என் உசுரு, இந்த பொண்ணை விட அசிங்கப்படுத்தினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு சண்டைக்கு போகிறாரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம பிரியா பவானி சங்கர் தான் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் அவர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே சண்டைக்கு போகிறாரு. தமிழ்நாடு, ஆந்திரா எந்த ஊர் எந்த ஸ்டேட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் வெட்டி வீசிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம விஷால் அவர்கள் இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சாரா இல்லையா, அந்த ஊர் பிரச்சனை தீர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதையாக இருக்க போகுது. முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி படத்தோட கதைக்களம் அப்படிங்கிற ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லருமே ரொம்ப ஸ்மாலாக எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா இந்த படத்தோட ஒரு டீசரை சின்னதாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்பயே பார்த்து நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம ஹரி அவர்கள் திரைப்படங்கள்னாலே நம்ம விஷால் அவர்கள் ரொம்ப ரக்குடான கேரக்டர் தான் காமிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அக்டான கேரக்டரில் இருக்கிற மாதிரி இந்த திரைப்படத்துலேயும் இருக்காரு நம்ம விஷால் அவர்கள். ஸோ ஓவரால் இந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக்கோடவே பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்தாங்க. ஸோ படம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பேக்கோட ஒரு கமர்ஷியல் திரைப்படமாக தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ட்ரெய்லர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த ட்ரெய்லரை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுவே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மறக்காம நம்ம சிங்கமங்கி ரிவ்யூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்க அதுக்கு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நான்.